நான் 2 விதமான நண்பர்களை சில பேரை பார்த்துருக்கேன். ஒரு பைக்கில் ஒரு கணவனும் மனைவியும் போகிறப்ப அவர் காதுக்கு பக்கத்தில் போய் அவ்வளோ காதலோடு பேசுகிற ஒரு பெண்ணை பார்க்கலாம். அது 2 பேர் 2 மாதிரி பார்ப்போம். அவன் காதோடு பக்கத்தில் போய் அவ்வளோ நாசூக்காக அழகாக அவனுக்கு மட்டும் கேட்கும்படியாக அந்த இறைச்சலுக்கு நடுவில் கூட அவள் பேசுவாள். அவள் என்ன பேசுவான்னு அவனுக்கு புரியும். இந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் போகிறான், இந்த பைக்கில் ஒருத்தன் போகிறான், இந்த பக்கம் போகிறேன் சனியனுங்க அப்படின்ட்டு போகிறான், இந்த பக்கம் பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல அப்படின்ட்டு போகிறான். நீங்கள் அவன் என்ன பண்ணாங்கிறது அடுத்த விஷயம். சத்தியமாக இவன் நிம்மதியாக இருப்பான். பார்க்கவே ஆசையாக இருக்குல்லங்கிறவனுக்கு வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். சனியங்கிறவனுக்கு பார்க்குற எல்லாமே சனியனா தெரியும். ஏன்னா நீ சனியே. இங்கே விஷயம் வெளியில் வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் மனது எப்படி கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கிறதோ அப்படி தான் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான். இப்போ ஒரு புக்கில் நான் படித்தேன். நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அழகாக ஒரு நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது அல்லது சின்னதாக ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டு இருக்குது. காரை நிறுத்திட்டு அல்லது பைக்கை நிறுத்திட்டு ஷூவை கலட்டிட்டு அந்த இடம் ரொம்ப ரம்மியமாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த இடத்துல தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படி பேண்ட்டை தூக்கிட்டு அல்லது நீங்கள் உங்கள் காலை நினச்சிட்டு நிற்கிறீங்க ஒரு 2 நிமிஷம். அதே ஆறு அதே இடம் அந்த இடத்த குறித்து வச்சுக்கோங்க. ஊருக்கு போகிறீங்க, போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் திரும்ப வருகிறப்ப அதே இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. நின்று அந்த தண்ணியில் கால் நினைக்கிறீங்க. இது 2 ஒன்று தான் பார்க்கல. அதே ஆள், அதே கால், அதே தண்ணி, அதே இடம், அதே நேரம், அதே கிளைமேட்டு. ஆனால் 2 உணர்வும் வேற வேற. முதல் முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு, 2வது முறை நீங்கள் கால் நினைத்த போது உங்கள் மன உணர்வு வேறு. முதல் முறை சுகந்தத்திற்காக நினைத்திருக்கலாம், 2வது ஏதோ மன அழுத்தத்திற்காக சுமைக்காக வந்து நின்றுருக்கலாம். 2மே நமக்கு ஒன்று தான். வாழ்க்கையில் சுமை வந்தால் வரட்டும், இருந்துட்டு போட்டோம். சிரிப்பு வரும்போது சிரிங்க, அழுக வரும்போது அழுங்க. இதில் என்ன பிரச்சனை? லைஃப்பை கண்டிஷன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய இந்த ஊர் அப்படியே தான் இருக்குது, நிலம் அப்படியே தான் இருக்குது, ரோடு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பார்க்குற விதம் மாறுகிறது. ஒருவன் அதை பாதுகாப்பாக பார்க்கிறான், ஒருவன் பாதுகாப்பற்றதாக பார்க்கிறான், ஒருத்தன் வாய்ப்பாக பார்க்கிறான், ஒருத்தன் இழப்பாக பார்க்கிறான். நொடிக்கு நொடி உணர்வு மனதனுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை.